ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கணும். வாங்க காணொலிக்கு போகலாம். இது எந்த இடமென்று தெரிஞ்ச உறவுகள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இது கிழக்கு மாகாணத்தில் ஒரு முக்கியமான பேர் பெற்ற ஆலயம் உண்டு. இந்த ஆலயம் கிழக்கு மாகாணத்தில் சுரவணேடி ஊற்று அந்த இடத்துக்கும் விநாயக கிராமம் விநாயகபுரம் மண்டலத்துக்கு நடுக்குள்ள ஒரு பயல்வெட்டைக்குள்ள அமைஞ்சுள்ள ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம் உண்டு. 1000 கால் ஆலயம் என்று சொல்வதே காரணம் என்றால் இதில் செட்ட அத்தனை ஆலர் விழுதுகளும் 1000 விழுதுகள் இருக்கென்று சொல்கிறார்கள். உண்மையிலே இப்படியான அதிசயமான ஆலயங்கள் வடகிழக்கில் இல்லை மலையம் உட்பட இலங்கையில் எந்த இடத்துல இருக்குது இல்லை இந்த ஆலயம் மட்டும்தானன்றதையும் மறக்காமல் கொமாண்டில் தெரிவித்து கொள்ளுங்கள். அந்த வீடியோவை பார்வையிடும் எனது உறவுகள் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும். உண்மையிலே இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டது எப்படின்றது தெரியல. அம்மன் அருள் நிறைய இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி நிறைய உறவுகள் சொல்கிறாங்க. நாங்களும் அதை தாண்டி பார்வையிட வந்திருந்தோம். உண்மையிலே அழகிய ஒரு இடம். இந்த இடத்துல பல அதிசயங்கள் நடந்ததாகவும் நடந்து கொண்டிருக்கிறதாகவும் இங்கே மக்கள் நிறைய சொல்லி கொண்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த காணொலியை பதிவேற்றோம். நீங்களும் மறக்காமல் பாருங்கள். பார்த்து இந்த இடத்துக்கு பிடிச்சிருந்தால் வந்து இப்படி ஆலயத்துக்களை கண்டிப்பாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. இந்த ஆலயம் வேர்களை பாருங்கள். 1000 கண் ஆலயம் என்று சொல்கிறாங்க சில பேர். ஒரு சில பேர் சொல்கிறாங்க 1000 விழுது ஆலயம் என்று சொல்கிறார்கள். அந்த விழுதென்று சொன்னால் ஆலன் வேறு அப்படியே கற்படித்து அப்படியே பொறியாக படர்ந்து அந்த விழுது சரியான முறையில் வேறாக உண்டப்பட்டு 1000 பேர் இருக்கென்று சொல்கிறாங்க. இந்த காணொலியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதில் தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ காணொலி பார்க்குற உறவுகள் நமது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இருக்கும் உறவுகளும் தொடர்ச்சியாக இந்த காணொலியை யூடியூப்பில் பாருங்கள். ஒரு தமிழனுக்கு ஆதரவு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த இடத்துக்களை நாங்கள் உண்மையிலே ஒவ்வொரு தமிழர்களும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுபோல் நாங்கள் மறக்காமல் இப்படியான ஆலயங்களுக்கும் போக வேண்டிய கடமை தமிழராக பிறந்த ஒருவருக்கு மிதிக்கின்றதை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் இப்படியான இடத்துகளில் உங்களோட இதில் பாருங்கள். என் அம்மா நான் அம்மாள் எந்த இடத்துல இருக்கிறான்னு சொல்கிறாங்க. எல்லா தெய்வமும் இருக்குது. குறிப்பாக நானி அம்மன் ஆலயமாக தான் இந்த ஆலயம் அமையப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். 1000 கண் விழுது உண்ட சில நாகனி அம்மன் ஆலயமாக என்ற ஒரு இதில் இருக்குது. ஒரு பயல்வெட்டை கூட உண்மையிலே